வந்து சேரலன்னா என்ன ஒரே கூட்டா இருக்க. யாராவ என்னடா மாடெல்லாம் கட்டப்படி கிடக்கு, தண்ணி கிண்டி காமிச்சா இல்லையா? எங்கடா செல்லக்கண்டியா சாமி செங்கோடனா என்ன பேச்சு முச்செல்லாம் வந்து நிக்கிறவன்? நானே விசுக்குன்னு போயிட்டேன். பொண்ண காணுங்க. பொண்ண காணமா? காலையில அவளை எங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் திருப்பிட்டு போறேன்னு சொன்னியே, காணவன் வந்து நிக்கிறா கிறுக்கு பேர. அவ உள்ளூர்லயே மாப்பிள்ளை தேடிக்கிட்டாங்க. உள்ளூர் மாப்பிள்ளைய தேடிக்கிட்டாளா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவளுக்கு? அவளை கூட்டிட்டு போனவன் யாருன்னு சொல்லு. கட்டி வச்சு செருப்பால் அடிக்கிறவனே. அத நான் என் வாயால எப்படிங்க சொல்றது? சொல்லுடா. உங்க மருமை செல்ல கண்ணுதே. செங்கோடா சத்தியமா சொல்றேன். சட்டைக்கு புத்தாங்கூட போட தெரியாத பையன் இந்த வேலையில ஆரம்பிச்சிட்டானா? ஐயா, அவங்க 2 பேரும் சுத்துறத அரச படத்துல பார்த்து விடுத அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என் மாமா ஒரு ஏழை பூவுங்க, அதுக்கு எந்த வேலையும் இல்லைங்க. நாளைக்கு அவ கெட்டு போய் பாயும் அவருமா வந்து நின்னான்னா அவளுக்கு வாழ்வு கொடுக்க உங்களை மாதிரி ஒரு பெரிய மனிதன். எந்த தப்பு நடக்காது. உன் மாவ வீட்டுக்கு வந்து சேருவா. போ. ஐயா என்ன இந்த பக்கம் செங்கோட பொண்ணை காணணும் வந்து அழுதான். நீ நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு வா. அதுக்கு நீங்க ராத்திரி பூச்சி விட கிடக்க போகுது. நான் போயிட்டு வரேனுங்க. போடா. சப்பாடி போனே என்னங்க உன் கூட்டாளி செல்லக்கண்ணு செங்கோட மகளை எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்? எனக்கு தெரியாதுங்க. கழுத்து எடுத்து கோயில் வீட்டு பக்கம் கூட்டு போனா தான் எனக்கு தெரியும். வேற ஒண்ணு எனக்கு தெரியாது. செல்லக்கண்ணு வருது உங்க மாமன் தான். பரிசலுக்குள்ளே மறைச்சுக்கங்க. கயிறு நீளமா தான் இருக்கு. நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை கரையேத்துறேன். பார்த்து போங்க. அட நீதானா? நான் யாரும் இல்ல நினைச்சேன். என்ன கோழி கூப்பிடு இந்த பக்கம்? ஆச்சரியமா இருக்கு. அதேதான் நானும் உன்னை கேட்கிறேன். இந்த நேரத்துல நீ என்ன செய்யறீங்க? மேலும் அதுக்கு திறந்து விட்டாங்க போல இருக்கு. ஆத்து தண்ணி அதிகமாயிடுச்சு. அதான் பரிசலை இழுத்து கட்டி இருக்கேன். அம்மா என்ன இங்க சத்தம்? யாரு விட்டு பிள்ளை? யாரு கடத்துறது? ஆத்த கடந்து அனுப்புறிய? அவங்க என்ன அரண்மனை கட்டி வச்சிருக்க? அவங்க குடும்பம் நடத்த. யோ, என்ன என்ன வேணாலும் செய்யா. அது பத்தி எனக்கு கவலை இல்ல. அடி நொறுக்கு. ஆனா அதுக்கு 2 பேரும் நீ புருஷன் பொண்டாட்டிய ஒத்துக்கிட்டாதான் அதுங்க கரைக்கு வருவாங்க. இல்ல அதுக்கு 2 ஆத்தோடே போட்டோம். பிடியா கைத்த தொலைங்க. யோ, பரிசல் போதியா? உன் தங்கச்சி மகன் செல்லக்கண்ணு. ஏயா இப்ப மட்டும் என்ன உறவு முறை வந்து ஒட்டிக்கிச்சா? வயசு பையன் அவன் இஷ்டப்பட்ட பொண்ணு கல்யாணம் கடிக்கிறதுல என்னையா தப்பு? உறவு முறை காசு பண்ண இருக்கிறதுனால முன்ன பின்ன தெரியாது எவ்வளவு ஒருத்தி கட்டிக்கிட்டு காலம் பூரா அவனால சொல்றியா? உனக்கே குத்துது. கஷ்ட நஷ்டம் எல்லாம் புருஷன் காதுல மட்டும் போட்டுக்கிட்டு சந்தோஷத்துக்கு சாட்சிய புள்ளைய பெத்துக்கிறவதாய பொஞ்சாதி. அவ எந்த சாதியா இருந்தா என்ன? சம்சாரம் பண்ண தகுதி இருந்தா பத்தாது. பஞ்சம் படைக்க வந்தவளுக்கு பரம்பரை கௌரவத்தை பத்தி என்ன தெரியும்? உன் பரம்பரை கௌரவம் நீ புடிச்சிட்டு இருக்கிற கைத்துல தான் இருக்குன்னா அதை விட்டுட்டு உன் கௌரவத்தை பாத்துக்கியா? யோ, நாங்க பஞ்சம் பொழைக்க வந்தவங்க தான்.
முழுகிற தறியோ மாட்டுக்குட்டியோ எங்க இருந்தாலும் சரி படுத்தா தூங்குற ஜாதியா எங்களுது. சோழ சோறா இருந்தாலும் சரி கம்ம கூழா இருந்தாலும் சரி மண்ண தின்னாலும் மறுபடியும் பசிக்கும்யா. வில்லங்கம் இல்லாத வயது எங்களுக்கு. உனக்கு சாதி சனந்தா பெருசா இருந்தா நீ புடிச்சிட்டு அந்த கயிறு அது அப்படியே விட்டு ஓடுற தண்ணியில அதுக்கு புலமா ஒதுங்கிட்டோம். இந்தாயா இன்னொன்னு சொல்றேன், உன் மருமக ஆத்து தண்ணினா செங்கோட பொண்ணு ஊத்து தண்ணி. அளவுதான் சிறுசு பெருசு தவிர தண்ணி தண்ணி தாயா. உன் கோபத்தை விட ஆத்து தண்ணிக்கு ஆத்து அதிகம். அப்படியே விட்டுரு, அடிச்சுட்டு போட்டோம். கொக்கு குருவி எல்லாம் எந்த சாதியா? அதெல்லாம் சந்தோஷமா வாழல. ஏன் நீ ஸ்நேகம் வச்சிருக்கே சிட்டுக்குருவி, அது எந்த சாதியா? நல்ல வேலை நாடார் குருவி தேவர் கிளி நாய்க்கர் கொக்குன்னு சாதி பிரிக்கல. மாமா, உனக்குத்தான் ஒரு கூடு இல்லை, ஆனா கூடி வாழ போற இந்த குருவிகளுடைய கூட்டை கலைக்கணுமா? நீ ரொம்ப ரப்பா பேசினா கூட உன் மனசு சின்ன புள்ள மாதிரியா? 2 ஆட்டுக்குட்டி பிரிஞ்சாவே அவஸ்தைப்படுவ. சின்ன சிறுசுகளை பிரிக்க மனசு உப்புமா? உசுர புடுங்குற எமன்கிட்டயும் கயிறு இருக்க, காப்பாத்துற செவன்கிட்டயும் கயிறு இருக்க. நீ காப்பாத்துற செவனா இல்ல யமனான பார்த்த? நீ செவன்தான். போய் அரச மரம் பூ பூத்த கதையா சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ணி இருக்காங்களே இந்த பாவி மனுஷன். ஆட்டு மந்தையில கலந்த மாதிரி குறும்பாட்டியும் வெள்ளாட்டியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே, இது நம்ம வம்சத்துக்கே அடுக்குமா? ஏயா பொழுது சாயத்துக்குள்ள அதோ தெரியுது அடிவானம், அது வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். வரியா? யார் அங்க முதல்ல போறாங்கன்னு ஒரு பந்தயம் வச்சுக்கிருவோமா? நான் ஆம்பளை பையன், வேகமா ஓடிடுவேன். உன்னால என் கூட சரிக்கு சரி வர முடியாது புள்ள. அப்போ ஒண்ணு செய்வோம், நீ புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே இரு, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். உன் சத்தம் கேக்குற வரைக்கும் நான் ஓடுவேன், இல்லாட்டி நான் நின்னுடுவேன். அப்புறம் நீ வந்து சேர்ந்துக்க. நல்ல யோசனை தான், நான் ஊதுறேன், நீ ஓடு புள்ள.
செவிலி செவிலி வீட்டுல ஏதோ கோபதாபம் இருந்தா கூட தற்கொலை பண்ணிருச்சோன்னு நினைக்கலாம். தண்ணி குடிக்க போன புள்ள ஆழம் தெரியாம முங்கி செத்து போயிட்டாளப்ப. வைத்திய சொன்னதை வச்சு பார்த்தா இந்த பொண்ணு வயித்துல குழந்தையோட செத்துருக்கா. பாவம் புள்ளத்தாச்சி அந்த பொண்ணு செத்துருக்கா. அதுக்கு தகுந்த மரியாதை செய்யணும்ல. என்ன பரிகாரம் செய்யணும் நீங்க பெரியவங்க சொன்னா எங்களுக்கும் புரியும். அவ வயித்துல இருக்க சுமையை இறக்கி வைக்க ஊர் எல்லையில சுமதாயம் கல்லு வைக்கணும். அதுதான் பழக்கம் தாயே. சுமதாங்க கல்வி வைக்கணும்னா 300-400 ஆகும். யாரு வைக்கிறது? ஊர்க்காரவங்களா இல்ல பிள்ளைய பெற்றவங்களா? யாருக்கு எந்த சிரமமும் வேண்டாம். என் செலவுல நானே அந்த கல்லை வச்சிடுறேன். அது ஐதீகமா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணோட ஞாபகார்த்தமா இருந்தாலும் சரி, வழிச்சுமையோட வர்றவங்களுக்கு உதவியா அந்த கல்லு நாளைக்கே இங்க நிற்கும். கும்புறங்க. ஐயா செங்கோடா, எழுந்துடுறா. புள்ள செத்து போன கவலை உனக்கு மட்டுமா? எனக்கு இருக்குடா. இப்படி இருந்தீங்கன்னா பழப்பம் நடக்கிறது எப்படி? வேலை பார். இல்ல சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. புத்திய பேதலிக்க விட்டாரு. ராசம்மா, ஏன் பிள்ளை அழுகுற? ஐயோ அழாத அழாத அழாத. தாத்தாவை பாருமா, தாத்தாவை பாரு. ஏன் அழுகுற? புள்ள பாகநெறி போகணுமா, அவங்க அப்பா ஊருக்கு. பிள்ளையோட சங்கிலி காப்பெல்லாம் அவங்க அப்பா அழகு வச்சு தின்னுட்டான்னு சொன்ன, திடீர்னு எப்படி முளைச்சிச்சு? அவரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. புள்ள மட்டும் ஊருக்கு போகணுங்கிறானா இல்ல ஆத்தாளு சேர்ந்து போகணுங்கிறானா? என்னை விட்டு புள்ளிய மட்டும் தனியா எப்படி அனுப்புறது? நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு. அப்பா அதில்லப்பா. அப்புறம் நாய்க்கு பேச்சு வழி கிடக்கு. அறுத்து கட்டினாத பரவாயில்ல, அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டு சாகுறேன்னு சொன்னவர்ல நீ. பத்தக்கள்ளியில பால் வடிச்ச மாதிரி பொங்கி பொங்கி அழுதிய பொட்ட கழுதுனாரு. கட்டையில போற வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறத விட வேகாத கஞ்சியா இருந்தாலும் பெத்த வீட்டிலே குடிச்சிட்டு செத்து போறேன்னு சொன்னியே. இப்ப என்ன பெரிய மனுஷியா நீயே முடிவு பண்ணிட்டேன்னு? நாளைக்கே உன்னை மறுபடியும் அடிச்சு வரட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப யார் முகத்துல போய் முழிப்பேன்? ஒரு தடவை வந்துட்டு போறாரு முறுக்கிக்கிட்டு மாப்பிள மாமன்னு கூட பார்க்காம கேட்டாரு ஐயா ஒரு கேள்வி, தாக்க முடிக்கிட்டு சாகுற மாதிரி. இப்ப என்ன வட்டி வாசலோட வந்திருக்காரு, நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அரிசின்னு அள்ள விட மாட்டேங்கிற, உமின்னு ஊத விட மாட்டேங்கிற. பெத்தவன் நான் சொல்ற போடி உள்ள. 1000 தெய்வம் உலகத்துல இருந்தாலும் புள்ள வரம் கொடுக்கிறது புருஷன் தாங்கிறத மறந்துடாத. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி.
டேய் செங்கோடா, பெத்தவங்க அவளை பெருசுதான், அது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அவன் கோடாங்கி சத்தத்துக்கும் நீ பாக்குற பார்வைக்கு எனக்கு அர்த்தமே புரியல. என்ன அதெல்லாம்? கும்பிடுற சாமி, ஐயா என்கிட்ட ஒரு தடைய இருக்குது ஐயா. என்ன தடயம்? தோலை தச்சு பொழப்பு நடத்துறனா என் வாயை தட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஏன் முடங்கி கிடக்க முடியும்? பஞ்சாயத்து கூடி சுமராங்கி கல்லு வைக்கணும்னு முடிவு பண்ணப்பவே நான் கேட்டிருப்பேன். செத்தவளுக்கு கைங்கரியவானா சாகடிச்ச கொலகாரனை கண்டுபிடிங்கன்னு ஏழை சொல்லாச்சே. பெரிய வீட்டுல எடுக்குமான்னு ஒதுக்கிட்டேன். ஏய், என்னடா அப்படி எல்லாம் பேசுற? சின்ன சாதி பெரிய சாதின்னு பார்த்தா என் தங்கச்சி மயனுக்கு உன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். இந்த தடயத்தை பாருங்க. பொணமா போனையும் பொண்ணு வாய்க்குள்ள இருந்து எடுத்த கால் கட்டவரல் சாமி. தாகத்துக்கு தண்ணி குடிக்க போன புள்ளைய எவனோ தங்கத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு விட்டா சாமி. அடிக்கடி கனவுல வர்ற என் புள்ள செவிலி நான் படுற வேதனைய பார்த்துட்டு என்னை பத்தி நினைக்காத, நீ நிம்மதியா தூங்குன்னு தான் சொல்லுது. என்னால அப்படி இருக்க முடியலையே. செஞ்சது தப்பு, கெட்ட நேரம், புத்தி பல வாக்குல போயிடுச்சு. திருந்தி வந்துட்டேன்னு ஒரு ஆம்பளை சொன்னா பாவி மனசு கேட்கலையே. கழுத்துல போட்ட கைத்த கழட்டவ முடியும்? ஊருக்கெல்லாம் நான் சொல்றவங்க நீங்க. தாத்தா கிட்ட சொல்லி உப்பு புளி படம் எல்லாம் கட்ட சொல்லு. காலையில எதுல போறவ? கோழி கூப்பிட வண்டிக்கு சொல்லிவிட்டா காலையில 7:30 பஸ் புடிச்சு போயிடுவேன். அப்பா, வீட்டுக்கு வந்தவர்கிட்ட வாங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்கப்பா. சொல்லிவிட்டீங்களா? ரவைக்கே சொல்லிவிட்டாதானே பொழுதுக்கு வண்டி வரும். சொல்லி விடுறம்மா, வண்டிக்கு சொல்லி விடுறேன்.